இந்த ரெண்டு போட்டோவை பாருங்க. இங்க சப்ஜெக்ட் மட்டும் ஷார்ப்பா இருக்கு. ஆனா இந்த போட்டோல சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட் ரெண்டுமே கிளியரா இருக்கு. இந்த டிஃபரன்ஸுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? அப்பச்சர். அப்பச்சர்னா என்ன? f1.8, f4, f8 இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பேக்ரவுண்ட் பிளர் எதனால வருது? போர்ட்ரைட் எடுக்கும்போது என்ன அப்பச்சர் யூஸ் பண்ணலாம்? அப்பச்சர் என்றால் என்ன? முதல்ல அப்பச்சர்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம லென்ஸ்குள்ள இந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்கும். இந்த பிளேட்ஸ் ஓபன் ஆகிற அளவு தான் அப்பச்சர். இது ஓபன் ஆகும்போது லென்ஸ் வழியா கேமரா சென்சாருக்கு அதிகமான லைட்டு உள்ள வரும். க்ளோஸ் ஆகும்போது குறைவான லைட் தான் உள்ள வரும். f1.8, f2.8, f4, f5.6, f8, f16. இங்கே ஒரு கன்ஃபியூசிங் விஷயம் இருக்கு. f1.8னா பெரிய ஓப்பனிங், f16னா சின்ன ஓப்பனிங். அதாவது நம்பர் சின்னதா இருந்தா ஓப்பன் பெருசா இருக்கும். நம்பர் பெருசா போக போக ஓப்பன் சின்னதாகிட்டே வரும். அப்பச்சர் மாத்தினா என்ன ஆகும்? இப்போ தியரி வேண்டாம், கேமராலேயே பார்த்துடலாம். இப்போ f16ல வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறேன். f நம்பர்ஸை மட்டும் மாத்துறேன். f11ல வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறேன். f8ல வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறேன். f4ல வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறேன். f1.8ல வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறேன். இப்போ இந்த 4 போட்டோவோட டிஃபரன்ஸை பார்க்கலாம். ஒன்று வெளிச்சமா இருக்கு, ஒன்று இருட்டா இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு இதோட ரியல் டிஃபரன்ஸ் என்னங்கிறத நம்மளால கரெக்டா பார்க்க முடியல. ஷட்டர் ஸ்பீடை பேலன்ஸ் பண்ணி அகைன் சேம் செட் ஆஃப் போட்டோஸ் வந்து நான் எடுக்கிறேன். இப்போ f1.8, இப்போ f4, இப்போ f8, இப்போ f16. இப்போ இந்த 4 ஃப்ரேமையும் ஒன்னா பார்க்கலாம். நீங்க இப்போவே டிஃபரன்ஸை பார்க்க முடியும். f1.8ல பேக்ரவுண்ட் பிளர் ரொம்ப அதிகம், f4ல கொஞ்சம் அதிகமா தெரியும். f8க்கு போகும்போது பேக்ரவுண்ட் பிளர் கிளியர் ஆகும். f16ல இருக்கும்போது இன்னும் அதிகமான ஏரியா ஃபோக்கஸ்குள்ள வரும். டெப்த் ஆஃப் ஃபீல்ட். இங்கதான் அப்பச்சரோட இன்னொரு முக்கியமான வேலை உள்ள வருது. இதுதான் டெப்த் ஆஃப் ஃபீல்ட். டெப்த் ஆஃப் ஃபீல்ட்னா போட்டோல எந்த அளவுக்கு ஏரியா ஃபோக்கஸ்ல இருக்குது அப்படிங்கிறது தான். அப்பச்சர் வைடு ஓபன் பண்ணும்போது, அதாவது f நம்பர் 1.8 அந்த மாதிரி பயன்படுத்தும் போது டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஷாலோ ஆகும். அதனாலதான் போர்ட்ரைட் போட்டோஸ்ல பேக்ரவுண்ட் பிளர் அதிகமா கிடைக்குது. அப்பச்சரை க்ளோஸ் பண்ணும்போது, அதாவது f8, f11 அந்த மாதிரி போகும்போது டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகமாயிட்டே வருது. போர்ட்ரைட் பிராக்டிக்கல். நான் போர்ட்ரைட் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ f1.8 என்னுடைய ஃபேஸ் ஷார்ப்பாவும் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பிளர் அதிகமாகவும் இருக்கு. f8 பாருங்க, பேக்ரவுண்ட் டீட்டெயிலா இப்போ அதிகமா தெரியுது. அதனாலதான் போர்ட்ரைட் போட்டோஸ்ல எல்லா நேரமும் f1.8ல தான் எடுக்கணும்னு இல்ல. நமக்கு எவ்வளவு பேக்ரவுண்ட் பிளர் வேணும் அப்படிங்கறத பொறுத்து பேக்ரவுண்ட் பிளரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் டிஸ்டன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், பேக்ரவுண்ட் பிளர் அப்படிங்கிறது அப்பச்சர் மட்டும் டிசைட் பண்ற விஷயம் கிடையாது. சப்ஜெக்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதுங்கிறத பொறுத்தும் பேக்ரவுண்ட் பிளர்ங்கிறது சேஞ்ச் ஆகும். f நம்பர் 2.8ல வச்சிருக்கேன். கேமராவுக்கு பக்கத்துல இல்லாம என்னோட பேக்ரவுண்டுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறேன். பேக்ரவுண்ட் பிளர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்க. பேக்ரவுண்டை விட்டு கேமரா பக்கத்துல வர்றேன். இப்போ என்னோட பேக்ரவுண்ட் பிளர் எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ பேக்ரவுண்ட் பிளர் அதிகமா இருக்குது இல்லையா? இப்போ இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நான் கேமராவுக்கு பக்கத்துல நெருங்கி வரேன். இப்போ எனக்கும் இந்த பேக்ரவுண்டுக்கும் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் பிளர் பாத்தீங்களா? நான் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறேன், என்னோட பேக்ரவுண்ட் பிளர் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்குது. ஸோ இதுதான் சப்ஜெக்டுக்கும் கேமராவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்டு சப்ஜெக்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்தும் இந்த பேக்ரவுண்ட் பிளர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, பிளர் இன்னும் அதிகமா தெரியுது. ஆனா நான் அப்பச்சரை சேஞ்ச் பண்ணவே இல்லை. லோ லைட் பிராக்டிக்கல். அப்பச்சரின் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் லோ லைட். என்னோட சோனி A74 பாடியை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற டயல் தான் அப்பர்ச்சரை சேஞ்ச் பண்ற டயல். இதை நான் சேஞ்ச் பண்ண இங்க ஒரு நம்பரா மாறுது பாருங்க. நான் என்னோட கேமராவை என்னோட மொபைலோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
என்னோட அப்பர்ச்சரை நான் ஃபோனில் மாற்றினாலே கேமராவில் சேஞ்ச் ஆகும். லைவ்லேயே நீங்கள் பார்க்கலாம் என்னோட பிரைட்னஸ் சேஞ்ச் ஆகிறத. F8ல் வச்சிருக்கேன். ஏதாவது தெரியுதா? நான் நிற்கிறதே தெரியாது. நான் எஃப் நம்பரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரேன். F3.2ல இருக்கு, F2.8ல இருக்கு, 2.5, F2.2, F1.8ல வச்சிருக்கேன். இப்போ எவ்வளோ பிரைட்டா இருக்கு என் மேல படுற வெளிச்சம். அந்த ஓப்பன் பெருசா ஆக ஆக எனக்கு வெளிச்சம் அதிகமா கிடைக்குது. ஆனா எஃப் நான் குறைக்கிறேன் அப்படின்னா F4ல வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்களா வெளிச்சம் குறைஞ்சிருக்கு. F8க்கு எடுத்துட்டு போறேன், இன்னும் குறைஞ்சிருக்கு. இதை விட இன்னும் கூட எடுத்துட்டு போனா F11 கொண்டு போறேன், நான் இருக்கிறதே தெரியல. லோ லைட்டா இருக்கும்போது F1.8, F2.8 மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இருட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு டீட்டெயிலான வீடியோவோ போட்டோவோ நம்மளால எடுத்துக்க முடியும். ஏன்னா லென்ஸோட ஓப்பனிங் பெருசா இருக்கிறதுனால சென்சாருக்கு அதிகமான லைட் உள்ள போகுது. அதனால லோ லைட் சிச்சுவேஷன்ல ரொம்ப வைடு அப்பர்ச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேண்ட்ஸ்கேப் அண்ட் குரூப் போட்டோஸ் அப்படின்னா F1.8 தான் எல்லா சிச்சுவேஷன்லயும் பெஸ்டா? கண்டிப்பா கிடையாது. ஒரு லேண்ட்ஸ்கேப் போட்டோ எடுக்கிறோம், ஃபோர்கிரவுண்ட்ல இருந்து பேக்ரவுண்ட் வரைக்கும் எல்லாமே ஃபோக்கஸ்ல வேணும் அப்படின்னா அப்போ F8 ஆர் F11 அந்த மாதிரி தான் எஃப் நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டா F8 தான் யூஸ் பண்ணணும், F11 தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அங்க இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சப்ஜெக்டோட ஷார்ப்னஸுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளால அதை சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துக்க முடியும். அபர்ச்சர் பிளஸ் எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள்ல அப்பர்ச்சர் மட்டும் தனியா வேலை செய்யாது. அப்பர்ச்சரை மாற்றும் போது எக்ஸ்போசர் மாறும். அதனால ஷட்டர் ஸ்பீடையோ அல்லது ISOவையோ சேஞ்ச் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போசரை நம்ம பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல ISO எப்படி எக்ஸ்போசரை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அப்பர்ச்சரை அதே எக்ஸ்போசர் ட்ரையாங்கிள்ல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்பர்ச்சரை சிம்பிளா நினைவுல வைக்கணும்னா பாயிண்ட் 1, எஃப் நம்பர் சின்னது, ஓப்பனிங் பெருசு, அதிக லைட். பாயிண்ட் நம்பர் 2, எஃப் நம்பர் பெருசு, ஓப்பனிங் சின்னது, கம்மியான லைட். பாயிண்ட் நம்பர் 3, வைட் அப்பர்ச்சர், ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட், மோர் பேக்ரவுண்ட் பிளர். பாயிண்ட் நம்பர் 4, நேரோ அப்பர்ச்சர், டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகம், அதிகமான ஏரியா ஷார்ப்பா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5, பேக்ரவுண்ட் பிளருக்கு அப்பர்ச்சர் மட்டும் காரணம் இல்லை, சப்ஜெக்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஒரு முக்கியமான காரணம். ஆனா இங்கே இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம அப்பர்ச்சரை மாற்றும் போது எக்ஸ்போசரும் மாறுது. அதை பேலன்ஸ் பண்ண ஷட்டர் ஸ்பீடை எப்படி யூஸ் பண்றது? ஒரு மூவிங் சப்ஜெக்டை ஃப்ரீஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? மோஷன் பிளர் எப்போ வரும்? ஸ்போர்ட்ஸ், வாக்கிங், வெட்டிங் போட்டோகிராஃபிஸ்ல ஷட்டர் ஸ்பீடை எப்படி சூஸ் பண்ணணும்? அதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல பிராக்டிக்கலா பார்க்கலாம்.